வணக்க மக்களே. பொதுவாகவே பார்த்தோம்னா, சினிமாவுல பலருமே பலவிதமான கதைகள தேர்ந்தெடுத்து நடிச்சு வந்துட்டுருப்பாங்க. அதுல ஒரு சில ஹீரோக்கள் ரொம்பவே முன்னணியில நிற்பவங்க, நம்மளுக்கு என்ன வருமோ அதில தான் நடிக்கணும் அப்படின்னு சில கதைகள தேர்ந்தெடுத்து நடிச்சு வருவாங்க. அப்படி பார்த்தோம்னா, பலவிதமாக கதைகள இயக்கி, அதற்கப்புறம் பாடல்கள இசையமைச்சு அப்படின்னு பல திறமைகள சினிமாவுல தொடர்ந்து பார்த்தோம்னா, வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கவர் தான் யாருன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள். இப்ப அவருக்கும் ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அடிக்கடி முட்டிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தராக பார்த்தோம்னா மாறி, மாறி சில விஷயங்கள பேசி வந்துட்டுருக்காங்க. முதல்ல நீங்க ஒழுங்கா நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறி, மாறி அடிச்சுக்கிறாங்களோ இருவரும் அப்படின்னு இப்ப எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி இறுதியாக விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் ரொமான்டிக் காமெடி ஜேனர் படமான ரோமியோ அப்படின்ற படத்தை நடிச்சிருந்தார். இந்த படம் ரம்ஜான் தினத்துல வெளியாச்சு. முன்னதாக இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில இப்போ பார்த்தோன்னா வெளியாகி ஓரளவிற்கு கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. இந்த நிலையில வழக்கம் போல திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தையும் கழுவி ஊற்றி விமர்சனம் செஞ்சிருக்கார். இதனைத் தொடர்ந்து அவரின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த விஜய் ஆண்டனி, ப்ளூ சட்டை மாறன் போன்ற சிலர் பேச்சை கேட்டு ரோமியோ போன்ற நல்ல படத்தை கொண்டாடாமல் விட்டுடாதீங்க. ரோமியோ படத்தை பாருங்க, அன்பை சிவம் படத்தை போல ஆக்கிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே இதற்கு ப்ளூ சட்டை மாறன் இறுதியாக ரத்தம், கொலை என பல ஃப்ளாப்களை கொடுத்த இவர் இந்த படத்தை எப்படியாவது ஓட்டிடணும் அப்படின்னு முதலிரவில் மனைவி சரக்கடிப்பது போல வித்தியாசமான போஸ்டரை வெளியிட்டு பப்ளிசிட்டி தேடினார். ஆனாலும் மக்கள் கண்டுக்கல அப்படின்றதுனால இப்பொழுது விமர்சகர்களை சீண்டி வராரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல ஒழுங்கா நடிக்க கத்துக்கங்க, இயக்குனர் எடிட்டர் வேலையில தலையிட்டு படத்தை காலி பண்ணாதீங்க, தப்பா ப்ரமோஷன் அடிய தர்ற அல்லைகளை விட்டு விடுங்க, விரட்டி விடுங்க, உங்களை மாதிரி அப்பாவிகளை அழகா மொட்டை அடிச்சிருவாங்க, மண்ட பத்திரம் அப்படின்னு ரொம்பவே பங்கமாக கலாய்த்து பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இவர்களுடைய சண்டை இப்படி தொடர்ந்துகிட்டே போகுதே அப்படின்னு ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தொடர்ந்து பார்த்தோன்னா ரொம்பவே பிரபலமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, படத்தில் நடிக்க வந்துட்டாலே பல பிரச்சனைகள் ஆரம்பமாயிருது. ஒன்று நடிக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை ஏற்படுது, இல்லை படம் வெளியிடும் போது ஏற்படுது, இல்லை கதையில் வருது. அதையும் தாண்டி இப்படி விமர்சனங்கள்லையும் பார்த்தோன்னா சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.